சில பொருட்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த வீடு நிரம்ப அது எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி அந்த வீட்டில் உள்ள நபர்களுடைய நேர்மறை சிந்தனைகளை முழுமையாக அழித்து எதிர்மறை ஆற்றலை அவங்களுக்கும் வளர்த்துரும். அதனால நிம்மதி இல்லாமல் போகும். அதனால முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் இல்லாமல் போகும். சில பொருட்கள் வீட்டில் இருக்கவே கூடாது. அதில் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன? நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அதில் மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, வீட்டில் இருக்கக்கூடாத பொருட்கள் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடைந்த கண்ணாடி இருக்கக்கூடாது, உடைந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடாது, கிழிந்த துணிகள் இருக்கக்கூடாது, பூஜை அறையில் உடைந்த சிலைகள் இருக்கக்கூடாது, கிச்சனில் நெளிந்த சாமான்கள், அது மாதிரி விரிசல் விட்ட சாமான்கள்லாம் இருக்கக்கூடாது, பிஞ்சு போன செருப்பு இருக்கக்கூடாது, கால் இல்லாத நாற்காலி இருக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இதெல்லாம் நம்ம அப்பப்போ ஓரளவுக்கு அப்புறப்படுத்திடுவோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை கேட்டு சரி இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது, அது மாதிரி ஓடாத கடிகாரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால உடனடியாக அப்புறப்படுத்திடுவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது, அதாவது ஏதாவது ஒரு விசேஷ வைபவங்கள் வரும்போது ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா? அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க கிஃப்டாக ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய முக்கியமான புகைப்படங்களை போட்டு கேலண்டர் கொடுப்பாங்க. உதாரணத்திற்கு உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு 2020 கல்யாணம் நடந்திருக்கும். உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் நடந்திருக்கும், அல்லது உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ திரட்டி வச்சுருப்பீங்க. அப்போ அந்த ஆல்பம் மாதிரி அந்த ஆல்பத்தில் இருக்கிற ஃபோட்டோஸை எடுத்து ஒரு சின்ன கேலண்டர் கொடுப்பாங்க. அந்த கேலண்டரை நமக்கு தூக்கி போட மனசு வராமல் என்ன பண்ணுவோம்? அதை பத்திரமா சுருட்டி ஒரு இடத்துல வைப்போம். அப்படி கேலண்டரை வைக்கக்கூடாது. அதற்காக நான் அந்த ஃபோட்டோ கிளிப்ஸை தூர போடுங்கன்னு சொல்லலை. அதில் இருக்கக்கூடிய கேலண்டர் பகுதியை மட்டும் கண்டிப்பாக அகற்றி விடணும். எந்த காரணம் கொண்டும் பழைய கேலண்டர்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அது மாதிரி சில சாமி படங்கள் நமக்கு பிடிச்சிருக்கும். 2023 வருஷம் உங்களுக்கு பிடித்த சாமி படத்தை போட்டு யாராவது உங்களுக்கு கேலண்டர் கொடுத்துருப்பாங்க, அல்லது யாராவது உங்களுக்கு ஞாபகார்த்தமாக வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த கேலண்டரை நான் வச்சே இருப்பேன் அப்படின்னு வச்சிருக்கக்கூடாது. வேணுமா அந்த சாமி படத்தை மட்டும் நீங்கள் அதிலிருந்து கட் பண்ணி எடுத்து லேமினேட் பண்ணியோ ஃப்ரேம் பண்ணியோ வச்சுக்கலாம். மற்றபடி பழைய கேலண்டர் எக்காரணத்திலும் கொண்டும் வீட்டில் இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா உடனடியாக அதை நீக்கிடுங்க. நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வீட்டு விசேஷ வைபவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும்போதே சொல்லிடுங்க, எங்களுக்கு ஆல்பத்தில் கீழே கேலண்டர் போட்டு வேண்டாம், ஏதாவது வாசகங்கள் போட்டு கொடுங்க, அல்லது ஏதாவது தன்னம்பிக்கை வரிகள் போட்டு கொடுங்க அப்படின்னு நீங்களே முன்னாடியே சொல்லிடுங்க. ஏன்னா அது உபயோகமற்றது. ஒரு வருடத்துக்கு மேலே அதற்காக ஃபோட்டோவையும் சேர்த்து தூக்கி போட முடியாது இல்லையா? அதனால் எக்காரணம் கொண்டும் பழைய கேலண்டரை வீட்டில் வைத்திருக்க கூடாது. அது வீட்டில் அளவிற்கு அதிகமான எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாஸ்து தோஷ குறைபாடுகளை உண்டாக்கும். அதனால் உடனடியாக இந்த பதிவை பார்த்த உடனே பழைய கேலண்டரை எங்கே சுருட்டி வச்சுருந்தாலும் எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. இப்போ நான் சொன்ன தகவல் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.